உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாடிசரலாந்து இருக்கக்கூடிய கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ விதவிதமாக வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டபுள் சைட் போத் சைட் வியர் பண்ணக்கூடிய கெம்ஸ்டைன் நெக்லஸு, அப்புறம் குட்டி குட்டியான இயரிங்ஸு, குட்டி குட்டியான டாலர்ஸ் எல்லாமே கம்மி ரேட்லேருந்தே பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸ்க்யூஸ் மட்டும் இருக்கும். நான் போக போக இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் விதமாக இருந்துச்சு. இதை நீங்கள் டாலராகவும் வச்சுக்கலாம், நீங்கள் செயின்ஸில் டாலராகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா தலையில் நீங்கள் வில்லையாகவுமே இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெறும் 1000 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டாலர்ஸ்லாம் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். கெம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. அண்ட் நெக்லஸ் ஆகட்டும், ஹாரம் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கோல்ட் பிளேடரில் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எனக்கு ரெட் ஃபினிஷ் வேண்டாம், ஆன்டிக் ஃபினிஷ் வேண்டாம், ஆன்டிக் பிளாக் ஃபினிஷ்லாம் வேணாம், எனக்கு அது கோல்டு ஃபினிஷிங் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா 20 கேரட் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அது மாதிரி தான் வேணும், எனக்கு ஆன்டிக்லாம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரியுமே வந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, இது நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால் ரேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் இதில் இருக்க ரேட் மட்டும் அப்படியே எடுத்துக்காதீங்க. ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா வெள்ளி விலையெல்லாம் இப்போ கொஞ்சம் ஏறிடுச்சுல. இது நான் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்தது, அதனால் டிசைன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுட்டு மறக்காமல் அங்கே போய் நங்கை உலால் தான் பார்த்தோம், இவ்வளோ தான் ரேட் இருந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் இதுலேயே. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் இந்த ரேட் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, டிசைன்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குன்னா வெள்ளி விலை கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ரீசேல் வேல்யூமே இருக்குது. ஸோ ரீசேல் வேல்யூமே நீங்கள் திருப்பி போடும்போது வெள்ளி அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே மாதிரி நீங்கள் ரீசேல் வேல்யூமே பண்ணிக்கலாம். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதோட பாலிஷ்லாம் போகாது. பட் நீங்கள் பாலிஷ் போயிடுச்சுன்னா நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு அன்னைக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ மாதிரி உங்களுக்கு பாலிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம அவ்வளோவா டெய்லி போட போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம ரொம்ப நாள் பாலிஷ் வரும் உங்களுக்கு. ஸோ திருப்பியும் இன்னும் ஒரே ஒரு தடவை அதை மென்ஷன் பண்ணுறேன் உங்கள் ஞாபகத்துக்காண்டி. ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், இதில் பார்க்குற ரேட் இருக்காது. ஏன்னா வெள்ளி விலை இப்போ கொஞ்சம் ஏறிச்சு. ஸோ அதுக்காண்டி மன்னிச்சிருங்க. ஸோ நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க, அதுவும் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் விதவிதமாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்களா இந்த கொக்கி மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் தலைக்குள்ள மேலே டாலராகவும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நீங்கள் செயின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, சப்போஸ் கோல்டு செயின் வச்சுருக்கீங்க, எனக்கு நிறைய டாலர்ஸ் வேணும் விதவிதமாக அப்படின்னா நீங்கள் இதை டாலராகவுமே நீங்கள் மாற்றிக்கலாம். கோல்டு செயின்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி டாலர்ஸாக மாற்றிக்கலாம். நிறைய இருக்குங்க இதில் கலெக்ஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்டோனில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு பீஸ் ரேட்டாக தான் கொடுப்பாங்க, எதுவுமே கிராம் ரேட்டாக அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கி, இந்த டாலர்ஸு, அப்புறம் கெம் ஸ்டோன்ஸ் வச்ச ஸ்டட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துங்க. ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது எல்லாமே. பார்க்கக்கூடிய இந்த டாலர் ஆகட்டும், இல்லை நீங்கள் பில்லியாஸ் 2 in 1 இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே நல்லா பார்வையாக இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல் டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ அந்த பேக் ஹூக்கில் தான் நீங்கள் அந்த செயின்ஸையும் மாட்டிக்கணும். அது கொஞ்சம் நீக்கினா மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் தலைக்குள்ளேயும் நீங்கள் பிள்ளையாக இது மாட்டிக்கலாம். ஸோ இயரிங்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டி இயரிங்ஸுங்க. நம்ம இது நம்ம அழகாக நம்ம நிறைய இயரிங்ஸ் வாங்கணும்னு நினச்சா கோல்டில் அவ்வளோலாம் நம்ம வாங்கி வைக்க முடியாது. பட் இந்த வெளியில் அழகாக அவ்வளோ இயரிங்ஸாக குட்டி குட்டியாக நிறைய இருந்ததுங்க. அது நம்ம பார்க்கலாம். குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதோட ரேட் உங்களுக்கு ஒரு விலை போட்டிருக்கு. இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது, அதுதான் இப்போது. ஏன்னா வெள்ளி விலையெல்லாம் கொஞ்சம் ஏறிடுச்சு. நல்லா கீழே லோரியல்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு க்ரீன் பேர்ல்ஸு, பிங்க் பேர்ல்ஸு, இந்த மாதிரி பேர்ல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்டன்ஸாக இது ரொம்ப ஒரு நல்ல கலெக்ஷன்ஸு. தங்கத்தில் கூட நம்ம இந்த மாதிரி பெண்டன்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. இவ்வளோ பெண்டன்ஸ் நான் தங்கத்தில் பார்த்ததே இல்லை. நிறைய பெண்டன்ஸ் வித்தியாசமாக இருந்தது. கம்மியாக தான் பெண்டன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுவும் இவ்வளோ பெருசுலாம் போகும்போது இன்னுமே ரேட்டு நமக்கு தங்கத்தில் அதிகமாகும். ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் பெண்டன்ஸ் இருக்கிறதுனால அஃபோர்டபுள் பண்ணுறவங்களால கண்டிப்பாக இந்த மாதிரி விதவிதமாக பெண்டன்ஸ் வாங்கி போட்டுக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராமர் சீத்தை, இது ராமர் சீத்தை இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட்டு. டாலர், இது டாலர் செயின்ஸில் டாலர் கொடுத்துக்கலாம். இது 2 பக்கம் பறவை இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிருஷ்ணர் அப்படியே புல்லாங்குழல் ஊதுற மாதிரி. 7000 அபோவ் வருது. ரேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து நார்மலுங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட். நார்மலாக அது ரொம்ப வேலைப்பாடு அப்படிலாம் இல்லை. நமக்கு சில பேர் வந்து முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சாமி போடுறதுலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறதுமே அவங்களுக்குமே தேவைப்படுறது இதில் இருந்துச்சு. இது அப்படியே பில்லை எப்படி இருக்கோ அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருந்ததுங்க இது. ஆனால் டாலராகவுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். குட்டி குட்டி டாலர்ஸுங்க. இது டாலர்ஸில் இதை வந்து நீங்கள் வந்து டாலராக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இதுவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப அழகாக க்யூட்டாக சின்னதாக இருந்தது. நம்ம குட்டி தங்க செயின்ஸ் வாங்கிட்டு கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டாலர்ஸ் போட்டுக்கலாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயரிங்ஸ், கேம் ஸ்டோன்ஸ் இயரிங்ஸ், அது மாதிரி நிறைய குட்டி இயரிங்ஸ் நான் சொல்லலைங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 820 ரூபாயிலேருந்து கூட உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிது. பட் இப்போ கொஞ்சம் ரேட் வந்து இது 1000 ரூபா கூட ஆயிருக்க சான்ஸ் இருக்குது. அதை விட ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இன்னுமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கோல்ட் பிளேட்டட் சில்வரில் வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் போட்டால் தான் கமெண்ட்டு போட்டால் தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் யாருமே போடல, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோல்ட் பிளேட்டடில் வேறு என்ன வேணும், இல்லை வேறு எந்த கடையிலேருந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அந்த கடையிலேருந்து கூட நம்ம எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ், நம்ம சொந்தங்கள் எல்லாமே மறக்காமல் ஹார்ட்டின் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, லைக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. புது வரவுகளோ புது சொந்தங்கள் யார் இருந்தாலும் நீங்களும் லைக் போட்டு ஹார்ட்டின் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ரேட் உங்களுக்கு டேக்கில் நீங்கள் பார்க்குறீங்க. நான் திருப்பியும் சொல்லிடுறேன், விலை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் பாடி சரவணா போனீங்கன்னா நங்கை உலா பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாடி சரவணாலேருந்து வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும், உங்களுக்கு வந்து அதில் வந்து ஹாரம் வேணுமா, நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் போடலாம் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஹாரம் வேணுமா, இல்லை நெக்லஸ் வேணுமா, இல்லை ஆன்டிக்ஸ் வேணுமா, ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, ஆன்டிக்ஸ் வேணுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இயரிங்ஸ் செக்ஷன்ஸ் வந்து நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஹாரமில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷே வேண்டாம், எனக்கு கோல்டு ஃபினிஷிங் தான் வேணும்னா அந்த கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 765 போட்டிருக்கு. ரேட் இப்போ ஒரு 800 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே கோல்ட் பிளேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்சுக்கான ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்கங்க. நீங்கள் கோல்டு வாட்சுக்கான ஸ்ட்ராப்ஸு அந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்துட்டோம். இதில் நிறைய ஜிமிக்கிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ் வருது, கோல்ட் ஃபினிஷ் வருது, அப்புறம் டெம்பிள் கலெக்ஷன்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ 3000லேருந்து ரேட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் என்ன ஒரு 500 600 ஏறி இருக்குமா, கரெக்டாக தெரில எனக்கு. இன்றைக்கான ரேட் ஒரு கிராம் வெள்ளியோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு. இதில் முக்கியமாக அந்த லோரியல்ஸ் பார்த்தீங்களா சொல்கிறேன், இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது.
ரொம்ப அழகாக இருக்கும். போட்டால் ரொம்ப நல்ல பார்வையாக இருக்கும். லுக் வைஸ் எது சாரீஸ்க்கெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்வையான இயரிங்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இதில் இருக்கிறது ரொம்ப பார்வையான ஒரு இயரிங்ஸாக இருக்கும். குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்கு. இதில் வந்து ஸ்டோன்ஸ் பிரச்சனை, ஸ்டோனு கம்மி பண்ணுறது, ஏற்றுறது, இறக்குறது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு பீஸ் ரேட்டாக கொடுக்கறதுனால ஸ்டோன் கம்மி பண்ணுறாங்களா இல்லை ஸ்டோனோட ரேட் போடுறாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமாக ஒரு பீஸ் ரேட்டாக கொடுத்துட்றாங்க. பெருமாள் பார்த்தீங்களா நல்லா பெருசாக அந்த பட்டை சாத்திட்ருக்காரு. கிருஷ்ணர் தனியாக இருந்தார் புல்லாங்குழலோட, இப்போ ராதையோடு இருக்கிறார் பாருங்க. இது ராமர் சீத்தைங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் பிளாக் ஃபினிஷ் ஆன்டிக்ங்க. இதில் இது பாருங்க, நான் சொன்னேன்ல கோல்டன் ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு எனக்கு பிளாக்காக பிடிக்காது, கோல்டன் ஃபினிஷ் தான் வேணும்னா உங்களுக்கு அதுவுமே இருக்குது. நீங்கள் இதை வந்து பிளாக் ஃபினிஷ் ஒமிட் பண்ணிட்டு அது கோல்டன் ஃபினிஷ் வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரெட் ஃபினிஷ் ஆன்டிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரெட் ஃபினிஷ் ஆன்டிக்குமே இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு டாலர் செயின் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் செயின் மாதிரி இருக்குது. நம்ம இந்த கோல்டு பார்த்துடலாம். கோல்டு ஃபினிஷோடது ஃபுல்லாக ஒரு டெம்பிள் கலெக்ஷன்ஸ். இது நல்ல பெரிய ஹாரமு 37,000 ரூபாய் இருக்குது. பட் இப்போ ரேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன் அதை சொல்லிட்டே இருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்களா, அப்போ பார்க்கும்போது அது மிஸ் ஆகிடும் நம்ம சொல்கிறது. அப்புறம் நீங்கள் மறந்துட்டு அங்கே போய் கேட்பீங்க, இந்த மாதிரி இங்கே இதானே ரேட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதான் ஒரு தடவைக்கு 10 தடவை மென்ஷன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால் இப்போ விலைலாம் ஏறிச்சுன்றதுனால ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ்லாம் ஒரு 4,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிடச்சிருது. இப்போ வந்து ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே அப்படி கிடச்சிருங்க. ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிரும் நெக்லஸ்லாம். இது ஒரு மிடில் ஹாரமுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஹாரம். இது மிடில் ஹாரமாக நீங்கள் போட்டுக்கலாம். இதை இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட் அண்ட் அவுட் உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ரெட் ஃபினிஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸோ ஹாரம்லாம் கொஞ்சம் விலை வந்து 37,000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. 40,000 ரூபாய் அந்த மாதிரி. இது வந்து மிடில் ஹாரம்ன்றதுனால உங்களுக்கு நெக்லஸோட ரேட் அது நெக்லஸோட ரேட் வந்து 5,000க்கு மேலே வருது. இப்போ வந்து அது 5,300 இருந்ததா, ஒரு 600 700 கொஞ்சம் ஏறி இருக்கும். ஸோ அந்த டிசைனை பொறுத்து தாங்க ரேட்லாம் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு மினிமலாக நீங்கள் வந்து டிசைன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மினிமனால் ஒரு ரேட் வரும். கொஞ்சம் அதிகமாக டிசைன்ஸ் கவர் பண்ணிங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் இதுவாகுது. அதேமாதிரி வெயிட் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகுது. ஸோ பாலிஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், 1 கிராமுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விதத்தில் நிறையா வருஷம் இது வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. கவலையே பட தேவையில்லை. சீக்கிரமாக கருத்து போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன அக்கேஷன் போட போகிறீங்க, கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. அண்டு அதே மாதிரி சென்ட்டு பே பண்ணிடாதீங்க. வேர்வெல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா தொடச்சி ஒரு அழகான கிளாத்தில் வச்சு ஒரு இதுக்குன்னே ஒரு ஜுவல்லரி ட்ரே கொடுப்பாங்களா, அது உள்ளே வச்சுருங்க. வெளியெல்லாம் வச்சு கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு வெளியெல்லாம் வச்சிட்டிங்கன்னா கருத்து போயிடும். ஸோ மெயின்டைன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ தாலி சரடுமே உங்களுக்கு இதில் வந்து வருது கோல்ட் பிளேட்டடில். ஸோ இது வந்து மினிமலாக தான் வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. இவ்வளோ தான் அது வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரேட் காட்டுறது இதே ரேட்னு நினச்சிக்காதீங்க, ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே அங்கே அப்படியே இருக்குங்க, பட் ரேட் மட்டும் சேஞ்சஸ் ஆகும்.
இப்போ இதுவே கிராம் கணக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம கிராம்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இதெல்லாமே ப்ரீ சைட்டில் கொடுக்குறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. உங்களுக்கு வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் வேணாம், மயில் மாதிரி தான் வேணும், இல்லை டிசைன்ஸ் எதுவுமே வேணாம்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி இருக்குது. இதிலே ஆன்டிக் வரது இருக்குது, ஆன்டிக் பீஸு தாலி செயினுமே இருக்குது. உள்ள யாரோ 2 பேர் இருந்தாங்க. அங்கே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது ராமர் லக்ஷ்மரா சீத்தையான்னு தெரில, சீத்தை தான் இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸுங்க. ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ். இது ஃபுல் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு 5000லேருந்து நெக்லஸ் ஸ்டார்ட் பண்ணுதுங்க. ஹை ரேஞ்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வளையல் கலெக்ஷன்ஸுங்க. சூப்பராக இருக்கும். வளையலை பொறுத்த வரைக்கும் கோல்டை விட இந்த மாதிரி கோல்ட் பிளேட்டடில் செம்ம அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டோன்ஸ் வச்சது இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கெம் ஸ்டோன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டியான ஃபேன்சியான பேங்கிள்ஸுமே இருக்குது. ஆன்டிக் பேங்கிள்ஸ் இருக்குது, கடா பேங்கிள்ஸ் இருக்குது, காசு பேங்கிள்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு டைம் வாங்கி வச்சுக்கலாம் தான், நான் எல்லா டைம் வாங்க போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு டைம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும். நம்மளால் கோல்டு ப்ரிஃபர் பண்ண முடியலன்னா இந்த சைட் கொஞ்சம் போகலாம், தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரீசேல் வேல்யூமே இருக்கும். அன்றைக்கி என்ன வெள்ளி ரேட்டும் நீங்கள் திருப்பியும் அதை போட்டுடலாம். இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஒரு மாதிரி பிங்க் ஸ்டோனு, க்ரீன் ஸ்டோனு, கெம் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோன் வச்ச நகைகளை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக தான் இருக்குது வாங்கணும்னு. உள்ளெல்லாம் பாருங்கள், அந்த சாமியெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன், லக்ஷ்மி எல்லாம். ஸோ ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், நான் திருப்பி சொல்லிடுறேன். நல்ல கலெக்ஷன்ஸுங்க. எல்லாமே ரொம்ப அழகான பேங்கிள்ஸு. இதுவுமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து கெம் ஸ்டோர்லேயே உங்களுக்கு போத் சைடு வியர் பண்ணிக்கலாங்க. 2 சைடும் வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் 2 சைடுமே வியர் பண்ணிக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இது மறக்காமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். குமரன் சில்க்லேருந்து இப்போ வெட்டிங் சீசனுக்காண்டி நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது பாருங்கள். அது பார்க்காதவங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன், இல்லைனா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ செக்ஷன் ஹோம் பேஜில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சரவணா எலைட்லேருந்து 9 கேரட்டு நிறைய வந்து 6 கிராம்லேருந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நெக்லஸில் 6 கிராம்லேருந்து 10 கிராமுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் போடுங்க. மறக்காமல் ஹாட்டின் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. ஸோ இது வந்து மல்டி ஸ்டோனுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.